கோவையில் தள்ளுவண்டி கடையில் பீஃப் பிரியாணி விற்கிற இஸ்லாமியர் கிட்ட ஒரு பாஜக நிர்வாகி இங்கெல்லாம் பீஃப் பிரியாணி விற்கக்கூடாது, இந்த கடையை உடனே காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காரு. அதனால ஒரு சில இஸ்லாமியர்கள் அந்த பாஜக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 பிரிவுகளின் கீழே அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நம்முடைய தமிழக காவல்துறை. பீஃப் பிரியாணி, இஸ்லாமியர்கள், பாஜக நிர்வாகி, கோயம்புத்தூர், இந்த 4 விஷயம் இருக்கிறத பார்த்த உடனே இங்க இருக்கக்கூடிய இந்த அறவேக்காடு ஊடகவாதிகள் இவங்க எல்லாருமே இஷ்டத்துக்கும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பல அமைதி மார்க்கத்தினர் கண்டமேனிக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே இந்த விவகாரம் குறித்து தெளிவான விளக்கத்தை சொல்லவே இல்லை, தெளிவான செய்தியும் போடவே இல்லை. நாம எதுக்கு இருக்கோம்? நான் உங்களுக்கு இந்த விவகாரம் குறித்து தெளிவா சொல்றேன். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எதிர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நியூஸ் கார்டை பாருங்க. எங்க பீஃப் கடைக்கு பர்மிஷன் கொடுக்க அவர் யாரு? கோவை உடையாம்பாளையத்தில் பீஃப் கடை போட்டதற்காக பாஜக நிர்வாகி மிரட்டல். காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த கடை உரிமையாளர். இந்த பிரஸ் மீட்ல இந்த லேடி பேசின அந்த வீடியோவும் போடுற என்னெல்லாம் பேசி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்களும் கொஞ்சம் பாருங்க. நாங்க பர்மிஷன் வாங்கிட்டு போட்டோம். இவர் தான் சம்பந்தமே இல்லாம வந்து நாங்க ரோட்ல கடை வச்சதுக்காக வந்து மிரட்டிட்டு போறாங்க. ஆளுகளை கூட்டிட்டு வந்து இது கேட்க போனதுக்கு எங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உன்னை யார் கேட்டு நீ பீஃப் போட்ட? உனக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்தது? இங்க வைக்க சொல்லி யார் சொன்னது? அவர் யாருங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? எங்க ஏரியால நாங்க கடை போடுறோம், எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதான் நாங்க செய்ய முடியும். அவன் சொல்லக்கூடாது இல்லையா? இன்னதுதான் போடணும், நீ இட்லி தோசை போடு, மீன் போடு. எல்லாருமே மீன் போட்டிருக்காங்க, சிக்கன் ரைஸ், எல்லா ரைஸும் தான் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து பிரியாணி தான் இஷ்டம், எங்களுக்கு பிரியாணி தான் தெரியும், அதனால அந்த தொழில் தான் நாங்கள் செய்கிறோம். அவன் சொல்கிற ரூல்ஸ் இல்லை இல்லையா? அவன் வந்து அப்படி பேசுகிறாங்க. அவங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குங்க? முதல்ல பீஃப் என்ன அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? இதுதாங்க எங்களுக்கு வந்து அதே இடத்துல வேணும். அவங்க சொல்றாங்க நாங்க பயந்து போறதா இல்லைங்க. நாங்க எங்க போட்டிருந்தோமோ அதே இடத்துல எங்களுக்கு திருப்பி கடை வேணுங்க. அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு மெயினா வேணுங்க. எங்க குடும்பத்துக்கெல்லாம் பாதுகாப்பு வேணுங்க. எங்க உயிருக்கு பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். அங்க கடைக்கு போறதுக்கு பர்மிஷன் அவனை அரெஸ்ட் பண்ணணுங்க மெயினா. ஆனா நாங்க போட்டுக்கிறதே ரோட்ல தானே நாங்க கடை போட்டிருக்கோம். பார்க்க போன கார்பரேஷன்காரங்க தான் வந்து எங்களை எடுக்க சொல்லணுங்க. அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இவர் வந்து பிஜேபியில இருக்காங்கிறதுக்காக நம்மளை வந்து மிரட்டலாமா நான் கேட்கிறேன். அந்த பாஜக நிர்வாகி இவங்க கூட சண்டை போடுறது குறித்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன வீடியோ ஒன்று சோசியல் மீடியால போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல இந்த லேடி இருக்காங்க இல்லையா, இவங்க ஒரு ஓரமா தான் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிரஸ் மீட்ல பாருங்களேன், எல்லாருமே பின்னாடி ஒதுங்கி இருக்காங்க. இந்த லேடியை முன்னாடி விட்டு இந்த லேடியை பேச வைக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பாஜக நிர்வாகி கூட சண்டை போட்ட ஆண்கள், இஸ்லாமிய ஆண்கள் இந்த பெண் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு பெண்ணை முன்னாடி விட்டு பிரஸ் மீட்ல பேச வச்சு அந்த பெண்ணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதுல இந்த லேடி ஒருமையில வேற பேசுறாங்க. பேச தெரியாம என்னென்னத்தையோ பேசுறாங்க. அவன் யாரு, அவன் என்னத்த சொல்றது அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ பேசுறாங்க. இதுல என்ன பயங்கரமா சிரிக்க வச்ச வார்த்தைகள் என்னன்னா, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும் சொன்னாங்க இல்லையா, அதுதான் என்ன உண்மையாலே சிரிக்க வச்சது. இஸ்லாமியர்கள், கோவை பாஜக நிர்வாகி, பிரியாணி பிரச்சனை, பீஃப் பிரியாணி பிரச்சனை, இதை கேள்விப்பட்ட உடனே பாத்தீங்களா எத்தனை அல்லகை ஊடகவாதிகள் மைக்க கொண்டு வந்து நின்று இருக்கானுங்க பாத்தீங்களா? இதுல ஏதாச்சும் ஒரு ஊடகமாச்சும் என்ன நடந்தது, அங்க என்ன சம்பவம் நடந்தது, உண்மையாலே என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றாங்களா? இல்ல. பீப் கடையை தூக்க சொல்றாங்க, பிரியாணியே இதுக்கப்புறமா இங்கெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, தள்ளுவண்டி கடையில பிரியாணி விற்க கூடாதுன்னு சொல்றாங்க, அந்த பாஜக நிர்வாகி மாதிரிலாம் பிரச்சனை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே தவிர உண்மையாலேயே அந்த இடத்துல என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்றாங்களா? இல்ல. இவங்கெல்லாம் பாஜக நிர்வாகி மேல, அந்த பாஜக நிர்வாகி மேல வழக்கு பதிவு செஞ்சதுனால கிட்டத்தட்ட ஒரு 4 பிரிவுகளின் கீழே அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. பீஃப் பிரியாணி பாஜக நிர்வாகி மீது 4 பிரிவுகளில் வழக்கு. கோவை உடையாம்பாளையத்தில் மாட்டிறைச்சி பிரியாணி விற்கக்கூடாது என மிரட்டிய பாஜக நிர்வாகி மீது 4 பிரிவுகளில் வழக்கு. 351(2) கிரிமினல் குற்ற எண்ணத்துடன் மிரட்டுதல், 126(2) தனிநபர்களின் செயல்களை தடுத்தல், 192 சட்டத்துக்கு புறம்பான செயல் மூலம் ஆத்திரமூட்டுதல், 196 மதம், இனம், சாதி அடிப்படையில் பகைமை ஏற்படுத்துதல். இந்த பிரிவுகளின் கீழே பாஜக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சரி, நாம உண்மை என்னன்னு பார்க்கலாம். இவங்க இத மாதிரி பீஃப் பிரியாணி வித்ததுக்கோ பிரியாணி கடை போட்டதுக்கோ அந்த பாஜக நிர்வாகி பிரச்சனை பண்ணல. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் அந்த பாஜக நிர்வாகியோ அந்த ஊர் மக்களோ பிரச்சனை பண்ணல.
அத சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அந்த பாஜக நிர்வாகி மட்டும் பிரச்சனை பண்ணலங்க. அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அழகா இந்த ஒரு விஷயத்துல வெறும் பாஜக நிர்வாகி மீது மட்டும் இவங்க குற்றம் சாட்டுறாங்க பாத்தீங்களா? இவங்க விக்கிற அந்த உணவுப் பொருட்கள் மீது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பீப் பிரியாணி மீதோ இல்லைன்னா பிரியாணி மீதோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க விக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள் அவங்க விக்கிற இடம் இருக்கு இல்லையா, அதுதான் பிரச்சனை. கோவில் வாசல்ல, கோவிலுக்கு முன்னாடி இத மாதிரி அவங்க பீப் பிரியாணிய போட்டு வச்சிருக்காங்க. கோவிலுக்கு முன்னாடி இத மாதிரி பீப் பிரியாணி கடைய போட்டு வச்சீங்கன்னா யாருங்க கேள்வி கேட்காம இருப்பாங்க? இத அந்த பாஜக நிர்வாகி மட்டும் கேட்கல, அந்த பாஜக நிர்வாகி மட்டும் பிரச்சனை பண்ணல, அந்த ஊர் மக்களும் பிரச்சனை பண்ணிருக்காங்க. மறியல் ஆர்ப்பாட்டம்னு இறங்கி இருக்காங்க. இத பாருங்க, கோவில் அருகே மாட்டுக்கறி பிரியாணி, கோவில் அருகே மாட்டுக்கறி பிரியாணி, கோவையில் ஊர் மக்கள் ஆவேச மறியல். கோவை உடையாம்பாளையத்தில் கோவில் அருகே மாட்டுக்கறி பிரியாணி கடை போடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர் மக்கள் சார்பில் மறியல் போராட்டம். ஏராளமான பேர் திரண்டதால் பெரும் பரபரப்பு. இதுதான் விஷயமே. இங்க பீப் பிரியாணி போடுறதோ பிரியாணி கடை போடுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கோவிலுக்கு முன்னாடி இவங்க பீப் பிரியாணி கடை போட்டிருக்காங்க. அதற்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஆனா அதை பத்திலாம் இவங்க கவலைப்படாம நான் இங்கதான் போடுவேன், கோவிலுக்கு முன்னாடிதான் நான் பிரியாணி கடை வைப்பேன்னு சொல்லி வம்படியா அவங்க இது மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அந்த பாஜக நிர்வாகி பிரச்சனை பண்ணிருக்காரு. அங்களுடைய மக்கள், அந்த ஊர் மக்கள் இது மாதிரி மறியல் ஆர்ப்பாட்டத்திலேயே இறங்கி இருக்காங்க. அந்த ஊர் மக்களுக்காக தான் அந்த பாஜக நிர்வாகி அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசியிருக்காங்க. ஆனா இவங்க எப்படி இந்த விஷயத்தை திசை திருப்புறாங்க பாத்தீங்களா? பாஜக நிர்வாகி இது மாதிரி பிரச்சனை பண்றாரு, இங்க பீப் பிரியாணி எல்லாம் விற்க கூடாது, இங்க கடலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பிரச்சனை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எப்படி இந்த ஒரு விஷயத்த அழகா டைவர்ட் பண்றாங்க பாத்தீங்களா? அது மட்டும் கிடையாதுங்க, எடுத்த உடனே அந்த பாஜக நிர்வாகி போயிட்டு சண்டெல்லாம் போடல. ஃபர்ஸ்ட் பேசியிருக்காங்க, இவர் பேசியிருக்காரு, அவர் பேசியிருக்காரு, காரசாரமா இந்த பேச்சானது போயிருக்கு. அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுவும் அறகுறையா தான் அந்த வீடியோவும் போட்டிருக்காங்க. இத மாதிரி நமக்காக பேச போயிட்டு அந்த பாஜக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த ஊர் மக்கள் கேள்விப்பட்ட உடனேயே அந்த மறியல் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை இன்னமும் உக்ரமா பண்ணிருக்காங்க. பாருங்க, பீப் பிரியாணி விவகாரம், ஊர் மக்கள் போராட்டம். கோவை உடையாம்பாளையத்தில் பீப் பிரியாணி விற்பனை செய்தவரை கண்டித்து பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்த விவகாரம். இந்து கோயிலுக்கு வெளியில் இறைச்சி சமைத்து விற்பனை செய்து இறை நம்பிக்கையை அவமதித்ததாக ஊர் மக்கள் சார்பில் துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் மனு. பாத்தீங்களா, கோவில் வாசல்ல இவங்க அத மாதிரி பீப் பிரியாணியை சமைச்சு வித்துருக்காங்க. இத பாக்குற இந்து மக்கள் மனசு புண்படுமா புண்படாதா? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்ப இந்த இஸ்லாமியர்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்க ஆசைப்படுறேன். இத மாதிரி நீங்க இந்து கோவில் வாசல்ல பீப் பிரியாணி கடை வச்சிருக்கீங்க, இது மாதிரி பிரியாணி கடைகள்லாம் வச்சிருக்கீங்க. அதற்கு எதிராக அங்களுடைய ஊர் மக்களோ இல்லைன்னா வேற யாராச்சும் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா, இது மாதிரிலாம் ஏன் நீங்க போடுறீங்க, உடனே கடையை காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யாராச்சும் சொன்னாங்கன்னா உடனே அந்த ஒரு விஷயத்த மத பிரச்சனையா மாத்தி விடுறீங்க. இப்போ உங்க வழிக்கே வரோமே, இதே மாதிரி மசூதிக்கு முன்னாடியோ தர்காக்கு முன்னாடியோ இந்துக்கள் யாராச்சும் பன்றிக்கறி கடைய போட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? பன்றி இறைச்சி கடைய போட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க. உங்களுடைய மத வழிபாட்டு ஸ்தலத்துக்கு பக்கத்துல இத மாதிரி பன்றி இறைச்சி கடைய போட்டா நீங்க அதை பார்த்துக்கிட்டு சைலண்டா இருப்பீங்களா? ஆக்சுவலா இவங்க இத மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கு முன்னாடி மட்டும் பிரியாணி கடை போடலைங்க, பீஃப் பிரியாணி கடை போடலைங்க. தமிழகத்துல பல இடங்கள்ல பல கோயில்களுக்கு முன்னாடி இத மாதிரி ஏகப்பட்ட இஸ்லாமிய பிரியாணி கடைகள் இருக்கு, மாமிச கடைகள் இருக்கு. டெம்பிள் சிட்டிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டெம்பிள் சிட்டிஸ்ல போய் பாருங்க, எத்தனை கோவிலுக்கு முன்னாடி இது மாதிரி பிரியாணி கடைகள் இருக்குன்றத போய் பாருங்க. இவங்கள மாதிரியான ஒரு சில பேர் பண்ற அட்டகாசங்கள் இருக்கு, அது கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க. என்ன ஏது அப்படிங்கிறது முழுசா தெரியாம அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய ஊப்பி உருட்டு ஊடகவாதிகள், திமுக கோஷ்டிகள் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே கண்மூடித்தனமா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுலயும் இஸ்லாமியர்கள் பீஃப் பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்தா போதும் கண்மூடித்தனமா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இதே மாதிரியான ஒரு சப்போர்ட்டை பன்றி இறைச்சி விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பண்ணுவீங்களா? மசூதிக்கு எதிராகவோ தர்காக்கு எதிராகவோ பன்றி கறி கடையை போட்டா அவங்களுக்கும் இதே மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? இந்த விவகாரம் குறித்தும் நம்முடைய அண்ணாமலர்கள் பேசியிருக்காரு. அண்ணாமலர்கள் சொன்ன விஷயத்த நீங்களும் கொஞ்சம் பாருங்க. மாவட்ட தலைவர் அண்ணன் இருக்கிறாங்க, முன்னாள் மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க, மூத்த தலைவர் அண்ணன் இருக்கிறாங்க, விவசாய தலைவர்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் காலையில் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இந்த சகோதரர் என்ன சொன்னாருன்னா, இங்கே வந்து மாமிச கடை வேண்டாம், கோவிலுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப அந்த மாமிச கடை நடத்தக்கூடிய சகோதரர் அந்த தள்ளுவண்டியில ஒரு போர்டுல பீஃப் பிரியாணி அப்படிங்கிற போர்டு தொங்குது. நாம காணொலி பார்த்தது 2 பேருக்கும் காரசாரமான விவாதம் ஆரம்பித்த பிறகு ஒரு பாட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்திலே மாமிச கடை வேண்டான்னு தான் அவர் பேசுறார், கோயில் பக்கத்துல விற்காதீங்க.
இங்க வந்து பீஃப் பிரியாணி வேண்டாம், ஃபிஷ் பிரியாணி வேண்டாம், எதுவும் வேண்டாம் தான் அவர் சொன்னது. சொல்வதற்கு ஒரு தனி மனிதனுக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்கு. அவர் சண்டை போட்டாரு, சண்டையெல்லாம் போடல. அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தாரு. பொதுமக்கள் போற இடம் கோவில் பக்கத்துல. அதை திட்டமிட்டு அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் கட் பண்ணி ஏன் வெளியிடணும்? அதன் மூலமாக சமுதாயத்துல இரண்டு சமுதாயத்திற்கிடையே பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணம் கேள்வி கேட்டவர் அல்ல. என்ன கேள்வி கேட்டாரோ அதுல ஒரு நிமிஷத்தை மட்டும் வெட்டி அந்த பீஃப் பிரியாணியை பத்தி மட்டும் சித்தரிச்சார். அப்படிங்கறதுக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்னை காவல் ஆய்வாளரை சந்தித்து இவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது இரண்டு சமுதாயத்திற்கிடையே பிரச்சனையை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு அந்த காணொலியில ஒரு நிமிஷத்தை மட்டும் பதிவிட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஆனால் இவர் நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவை இவங்க கிராப் பண்ணியிருக்காங்க. முன்ன பின்ன விட்டு அவரு பீஃப் பிரியாணி குறித்து பேசினது மட்டும்தான் இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தான் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அதுதான் பயங்கரமா வைரலா போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் குறித்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவர் பாத்தீங்கன்னா இது மாதிரி மாமிச கடைகளே வேண்டாம், கோவில் வாசல் முன்னாடி இது மாதிரி மாமிச கடைகளே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருப்பாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதெல்லாம் மட்டும் கரெக்டா கட் பண்ணிட்டு பீஃப் பிரியாணி குறித்து அவர் பேசியிருந்தார் இல்லையா, அந்த போர்ஷனை மட்டும் வைரல் பண்ணிருக்காங்க. இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நுபுர் சர்மாவுடைய விவகாரத்திலும் நடந்தது. ஹிந்து மதத்தை குறித்தும் ஹிந்து தெய்வங்களை குறித்தும் அந்த இஸ்லாமியரை கொச்சையா பேசினார் இல்லையா, அதை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலடி கொடுத்தாங்களே நுபுர் சர்மா, அந்த ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி இந்த ஹலாலா குழந்தை முகமது ஜுபேர் அவன் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணா. அதுக்கப்புறமா தான் அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. அந்த முகமது ஜுபைர் இருக்கா இல்லையா, அவன் ஸ்ப்ரெட் பண்ண அந்த கிராப்டு வீடியோவால எத்தனை அப்பாவி உயிர்கள் போச்சு, இன்ன வரைக்கும் நுபுர் சர்மா அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவங்க அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் இதே மாதிரிதான் இருக்காங்க. அவங்களுக்கு தோதா இருக்கிற போர்ஷனை மட்டும் கட் பண்ணிட்டு அதை சோசியல் மீடியால வைரல் ஆக்குறாங்க, அதை ஸ்ப்ரெட் பண்றாங்க. இவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சிறுபான்மையினர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்களுடைய ஊடகங்களும் இருக்கு. சோ அந்த ஊடகத்தினுடைய உதவியால இவங்க இந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு பெருசா மாத்திருக்காங்க. இங்க பிரச்சனை அந்த பாஜக நிர்வாகி கிடையாது. இங்க பிரச்சனை அந்த வீடியோவை கிராப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணாங்க இல்லையா, இரு சமூகத்தினருக்கிடையே பிரச்சனை வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாங்க இல்லையா, அவனுங்க தான் பிரச்சனையே. உங்களுக்கே நல்லாவே தெரியும், அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி கட்சிக்குள்ள இருக்கிறவங்க யாராச்சும் தப்பு பண்ணாங்களாம், அவங்களுக்கு எல்லாம் முரட்டுத்தனமாலாம் முட்டுலாம் கொடுக்க மாட்டாரு. இந்த திக, திமுக, அதிமுக இருக்கக்கூடியவர்கள் பண்ற மாதிரிலாம் அண்ணாமலை அவர்கள் பண்ண மாட்டாரு. தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ஆமா தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவனை கட்சியில இருந்து வெளியே துரத்துறோம், இல்லைன்னா கட்சியை விட்டு நாங்க இடைக்கால நீக்கம் பண்றோம் சொல்லிட்டு நீக்கி விட்டுருவாரு. ஆனா அண்ணாமலை அவர்களே இது மாதிரி அந்த ஒரு பாஜக நிர்வாகிக்கு சப்போர்ட் பண்றாருன்னா அந்த இடத்துல வேற ஏதோ நடந்திருக்கு. உண்மையாலேயே அந்த பாஜக நிர்வாகி மீது தப்பு இருந்திருக்காது. அதனால்தான் அண்ணாமலை அவர்களே அந்த பாஜக நிர்வாகிக்கு சப்போர்ட் பண்றாரு. இதுல என்னால ஏத்துக்கவே முடியாத விஷயம் என்னன்னா, அந்த லேடி சொன்னாங்க இல்லையா, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும், எங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா இங்க தமிழகத்துல மட்டும் நடந்த சம்பவங்கள் அத மாதிரி. அப்படி இருக்கும்பொழுது இத மாதிரிலாம் பேசலாமா மேடம்? இத மாதிரிலாம் பேசலாமா நீங்க? சோ அவ்வளவுதான் guys, இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திரன் எடுக்கும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.